ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஒரு பீட்ரூட்டை வச்சு துவையல் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த துவையல் எண்ணெயிலே தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். காயெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப கடலைப்பருப்புலாம் வேண்டாம். இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்துருக்கேன். அதை எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கேன். அந்த எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துருங்க. பீட்ரூட்டை பொடிசாக கட் பண்ணி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நல்லா பீட்ரூட்டு சுருங்கி வர அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இனிப்பு புளிப்பு காரமெல்லாம் சேர்ந்து அந்த சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சொல்லவா வேணும், அவ்வளவு அமிர்தமாக இருக்கும் பாருங்கள். சைடிஷே தேவைப்படாது. சாதத்தில் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். பீட்ரூட்டில் இப்படி ஒரு ரெசிபியான்னு கேட்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பீட்ரூட் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்தெல்லாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. ஒரு சின்ன தாளிப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து கடுகு பொரிய விட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம அந்த துவையலில் தாளித்து கொட்டிடலாம். பாருங்கள், சாதம் அப்பளம் கோவாக்காய் கூட்டு வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து டேஸ்ட்டு பார்த்துடலாம். பீட்ரூட் துவையலோடு சேர்த்து சாதத்தில் பீட்ரூட் துவையல் தான் வச்சு டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துனா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.